வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போறோம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு அருமையான சுவையில் சுண்டல் பண்ண போகிறோம். அரை கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பவுலில் சேர்த்துட்டு கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலை ஊற வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடித்தாச்சு. குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி, உப்பு ஒரு அரை டீஸ்பூன், உப்பு சேர்த்து கலந்து விட்டுறணும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளில் உள்ள ப்ரௌன் பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை தண்ணி சேர்க்காமல் லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. கொண்டக்கடலை கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்ல கலர் மாறி இருக்கு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூனில் பாதி, மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கங்க. இது கூட அரைச்சல் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி 1 நிமிஷம் போல் பரட்டி விட்டுக்கணும். சுண்டல் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைப்படுற அளவுக்கு. சேர்த்துட்டு இந்த தண்ணியை வடித்த சுண்டலை சேர்க்கணும். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். இந்த மெத்தடில் பண்ணுற சுண்டலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் இல்லாமல் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சியை கொரப்பாக அரைச்சி போடுற சுண்டலும் வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. அரை கப் காஞ்ச பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கலாம். இந்த குக்கரில் ஊற வச்ச பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி, அரை டீஸ்பூன் சால்ட், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 5லிருந்து 6 நிமிஷம் வேகட்டும். சிம்லேயே 5 நிமிஷம் வெந்துருச்சு. பாருங்க, பட்டாணி கரெக்டாக வெந்திருக்கு. ஒருவேளை இந்த அளவுக்கு வேகலைன்னா நீங்கள் மூடி போடாமல் ஓப்பன்லேயே பட்டாணி சாஃப்ட் ஆகிற வரையும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ரெண்டு கீரின பச்சை மிளகாய், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம இதில் மாங்காய், தேங்காய், கேரட்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த உப்பு நல்லா கரைஞ்சிரும். அடுத்து இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இது மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். அப்பதான் காரம்லாம் நல்லா பட்டாணியில இறங்கும். 2 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல புளிப்பில்லாத மாங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதே அளவுக்கு கேரட் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப்லயே தான் இருக்கு. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு பாயாசம் பண்ண போறோம். ஸ்டவ்ல பேன் போட்டு சூடாயிடுச்சு. 1/2 கப் பாசிப்பயிரை இதுல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா பாயாசம் பண்ணா பாயாசம் நல்லா டேஸ்டா வாசனையா இருக்கும். லோ ஃப்ளேம்லயே 3 நிமிஷமா பாசிப்பயிரை வறுத்து வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு அது கூட 2 கப் தண்ணி, மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. பயறு நல்லா மசிய வெந்திருக்கு. பயறு வந்து முழுசு முழுசா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா பாயாசம் வந்து நல்லா இருக்காது. ஒவ்வொரு பயருமே லைட்டா இந்த மாதிரி விரிஞ்சிருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த பயரை தனியா எடுத்து வச்சிடலாம். பாயசத்துல சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்தோம். அதுக்கு வந்து 3/4 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுல சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச பாசிப்பயிரையும் சேர்த்துடலாம். இந்த பாசிப்பயிறு வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நெய்யிலேயே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகளை நெய்யிலேயே வறுத்து பாயசத்துல சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கங்க போதும். தேங்காய் துண்டுகளோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது கூட 10-12 போல முந்திரி நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கங்க. அது கூட உலர்ந்த திராட்சை கொஞ்சம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. பாசிப்பயிறு வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து 5 நிமிஷமா நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இது கூட வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து காய்ச்சின பால் வந்து 200 ml வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூடான பால் தான் சேர்த்திருக்கேன். இது 2 நிமிஷம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும் போதும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்மளுடைய பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூரண போலி பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட தளர்வா பிசைஞ்சுக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் போலி தட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷமாக மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. நான் வந்து இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் அல்லது குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாவு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இந்த பேனில் 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ 4-5 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வாங்கும்போது கல் மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சாச்சு. நம்மளுடைய பூரணம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா போலி சாப்பிடும்போது இந்த பூரணம் நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு உருட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் தனித்தனியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இலையில் வச்சுட்டு கையில் இந்த மாதிரி 3 விரலில் படுற மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கணும். இந்த மாதிரி விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இதில் வச்சிடலாம். எப்போவுமே பூரணம் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போலி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த எக்ஸஸான மாவை மட்டும் எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ண பக்கம் இந்த சைடு வர்ற மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் விரலில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து நல்ல பெரிய ரவுண்டாக விரிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி விரிச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காகவே தட்டிக்கங்க. நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு. மீடியம் திக்னஸில் இருக்குது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடையே எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் தடவி நம்ம போலி தட்டினதுனால நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துடும். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா ஸ்வீட் போலிங்கிறதுனால கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம்.
நெய் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நிறைய வேணாலும் விட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதில் எண்ணெயோ அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையோ விட்டுக்கலாம். இப்போ போலியை பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே லைட்டாக நெய் விடுறேன். அந்த சைடும் போலி வெந்துடுச்சு. ஒரு தடவை பரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். சும்மா போலியை வந்து திருப்பி போடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான தேங்காய் பூரன் போலி ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு சுண்டல் பண்றதுக்கு இந்த கப்ல ஒரு கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன். கார தட்டைப்பயிறு சுண்டல் பண்றதுக்கு இந்த கப்ல ஒரு கப் வெள்ளை தட்டைப்பயிறு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ரெண்டையுமே நம்ம தனித்தனியா வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். இதுல பிரவுன் கலர் தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு லைட்டா அதன் கலர் மாதிரி வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு வறுத்தாதான் எல்லா பயரும் நல்லா ஒண்ணு போல வறுபடும். லைட்டா கலர் மாதிரி வறுபட்டு வாசனையும் வந்துருச்சு. இப்ப இதை இந்த பவுலுக்கு மாத்தி வச்சிருக்கேன். அடுத்து அதே பேன்லயே எடுத்து வச்ச வெள்ளை காராமணியை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இதையும் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். பக்கத்திலேயே இருந்து கைவிடாம வறுத்தோம்னா எல்லா பயிரும் ஒண்ணு போல வறுபடும். இந்த மாதிரி கார சுண்டலுக்கும் இனிப்பு சுண்டலுக்கும் தட்டைப்பயிரை லைட்டா வாசனை வர வரையும் வறுத்துட்டு நம்ம சுண்டல் பண்ணோம்னா சுண்டலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப லைட்டா கலர் மாறி இருக்கு, வாசனையும் வந்துருச்சு. வறுத்த தட்டைப்பயிறு ரெண்டையும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 4 இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 5 மணி நேரம் ஆச்சு. 2 தட்டைப்பயிறுமே நல்லா ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிப்பு சுண்டல் ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த பிரவுன் கலர் தட்டைப்பயிரை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. பயிறு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த இனிப்பு சுண்டலுக்கு பயிறு நல்லா சாஃப்டா வேகணும். இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த சுண்டல்ல சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ண போறோம். நம்ம இந்த கப்ல தான் தட்டைப்பயிறு எடுத்தோம். அதே கப்லயே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். நீங்க உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி வெல்லத்தை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சா மட்டும் போதும். இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் இதுல 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப முந்திரியோட கலர் வந்து லைட்டா மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல 10-12 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப ரெண்டுமே நல்லா வறுபட்டுச்சு. இந்த முந்திரி திராட்சையை தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம தட்டைப்பயிறு எடுத்த கப்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை அதே நெய்யிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலை 1 நிமிஷம் போல வதக்கிட்டு இது கூட வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா இந்த வெள்ளைக்கரைசலை தட்டைப்பயிறு இழுத்து
நல்ல இனிப்பு சுவையா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய் வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். தட்டைப்பயிறுல இந்த மாதிரி இனிப்பு சுண்டல் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான சுவையில தட்டைப்பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கார சுண்டல் பண்றதுக்கு வெள்ளை தட்டைப்பயிரை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இதை ஓபன் பாத்திரத்துல வேக வைக்க போறேன். ஊற வச்ச வெள்ளை தட்டைப்பயிரை ஓப்பன்லயே வேக வச்சுக்கலாம். இந்த பயிறு வேகமா வெந்துடும், அதனால ஓப்பன்லயே வேக வச்சுக்கலாம். நீங்க குக்கர்ல வேக வச்சீங்கன்னா ஒரு விசில்லயே அது குழஞ்சு போயிடும். முங்குற அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த பயிறு குழையாம நல்லா சாஃப்டா வெந்து வரணும். வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பயிறு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் வறுபட்டுருச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். அடுத்து 2 கீரன பச்சை மிளகாய், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு தட்டைப்பயிறு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா உப்பு நல்லா கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல் சேர்க்கிறேன். இதை லைட்டா வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்தோம்னா சுண்டல் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இது கூட வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது அப்படியே 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்பதான் காரம்லாம் நல்லா சுண்டல்ல இறங்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான தட்டைப்பயிறு கார சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு சுண்டல் பண்றதுக்கு நான் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு 7 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பயிறு வேகமா வெந்துடும். இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பயிறு குழையாம நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒருவேளை வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்டே நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா பாசிப்பயிறு வெந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை நம்ம வடிகட்ட வேண்டி இருக்கும். பாசிப்பயிறு உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. பயிறு நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி வத்திரும், நம்ம சேர்த்த பயிறு வேகாது. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து பயிறு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. பாசிப்பயிறு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கரெக்டா போச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் சுண்டல் வந்து நல்லா இருக்கும்.
இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்தும் செவந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை மிளகாவும் வதங்கிருச்சு. பச்சை மிளகாயில் உள்ள காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிருச்சு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த பாசிப்பயிருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. சிம்லையே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷமாச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த மாதிரி இந்த சுண்டலுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.